காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் புக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக விலையா இருக்கும். நிறைய பேரால இந்த புத்தகத்தை சொந்தமா வாங்கி படிக்கக்கூடிய நிலை இருக்காதுன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்ம இணையங்கள் வழியா எப்படி இந்த புத்தகத்தை எல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லுங்க சார். இணையங்கள் வழியா நிறைய புத்தகங்கள் இலவசமாவே கிடைக்குது. இப்ப இந்த www.wdl.org அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல பல நாட்டினுடைய பழங்கால தகவல்களை ஒன்னா சேகரிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் லைப்ரரி. வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெரிய லைப்ரரி. வரலாறு சம்பந்தமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த இணையதளத்துக்கு போய் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இப்ப தமிழ்ல புத்தகங்கள் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா tamillibrary.org அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட் போனோம்னா தமிழ் புத்தகங்கள் இலவசமா கிடைக்குது. அப்புறம் scholar.google.co.in அப்படிங்கக்கூடிய அந்த இணையதளத்துக்கு போனோம்னாக்க இந்த புத்தகங்கள்லாம் தேடுவதற்கு அது ரொம்ப உதவி செய்யுது. தமிழ்நாடு கவர்மெண்ட்லயே ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. textbooks.online.nic.in அப்படிங்கக்கூடிய இந்த இணையதளத்துக்கு போனீங்கன்னா தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனத்தினுடைய புத்தகங்கள் எல்லாம் எளிதாக செலவு இல்லாம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்க அந்த 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்க புத்தகங்கள்ல தான் மெயினா பேஸ் பண்ணி அதுல இருந்து தான் படிச்சுட்டு வருவாங்க. அப்ப இது ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா சார்? ஆமா. அதே மாதிரி ebook.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் இருக்கு. இப்ப சாதாரணமா நம்ம டிஜிட்டல் புக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வேர்டு டாக்குமெண்ட்ல இருக்கும் பாத்துருப்பீங்க. அப்புறம் என்னன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல இருக்கும். இந்த ரெண்டு ஃபார்மேட்லயும் தான் மேக்சிமம் இருக்கு. இது இல்லாம .dnl அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்ல புத்தகங்கள் கிடைக்குது. அந்த புத்தகங்கள் இந்த ebook.com அப்படிங்கக்கூடிய வெப்சைட்ல கிடைக்குது. இதோடைய சிறப்பு அம்சம் என்னன்னாக்க நாம சாதாரண புக்கை எப்படி திருப்புறோமோ அதே மாதிரி திருப்பக்கூடிய வசதி இதுல இருக்கு. டைம் செட் பண்ணி வச்சுட்டோம்னா போதும். ஒரு பக்கத்தை படிக்கிறதுக்கு 10 செகண்ட் ஆகுதுனாக்க அந்த 10 செகண்ட செட் பண்ணி வச்சுட்டோம்னா 10 செகண்ட் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அடுத்த பக்கம் ஆட்டோமேட்டிக்கா டர்ன் ஆகும். அங்க இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு டாபிக்ல நீங்க ஏதாச்சும் நோட்ஸ் எழுதி வைக்கணும். நம்ம புக்ல நம்ம எழுதி வைப்போம் இல்லையா, அண்டர்லைன் பண்ணி வைப்போம் அல்லது வேற ஏதாச்சும் முக்கியம் அப்படின்னு குறிச்சு வைப்போம். இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒர்க்கையும் இந்த புக்குங்களை செஞ்சு வைக்க முடியும். இதை பிரிண்ட் அவுட்டும் எடுக்க முடியும். இது மாதிரியான வசதிகள் இருக்கு. அதுல என்ன மாதிரி குறிச்சு வச்சுப்பாங்க? அந்த குறிச்சு வச்சதெல்லாம் தனியா நமக்கு ஒரு பேஜ்ல கிடைக்கும் இல்ல, நாம எந்த இடத்துல நோட் பண்ணுமோ அந்த இடத்துல அது அப்படியே ஸ்டோர் ஆயிடும். அதுக்குன்னு தனி விண்டோ ஒண்ணு வரும். அந்த விண்டோல அந்த இடத்துக்கு நம்ம படிக்க போகும்பொழுது அந்த விண்டோவை பாத்துருவோம். அது மாதிரி ஃபெசிலிட்டியா இருக்கு. இப்ப 10வது பக்கம் படிக்கிறோம்னாக்க திடீர்னு 30வது பக்கத்துக்கு பார்க்கணும்னாலும் உடனே போகலாம். அப்புறம் மெர்லாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெப்சைட் இருக்கு. இப்ப இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு, நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கு, சின்ன சின்ன சாப்ட்வேர்ஸ் வச்சிருக்காங்க, அப்புறம் புக்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய நல்ல ஒரு அருமையான வெப்சைட் இந்த மெர்லாட் அப்படிங்கக்கூடிய வெப்சைட்.